ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரம் எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து 2 ரேக் இருக்குது. மேலே ஒரு ரேக் இருக்குது, கீழே ஒரு ரேக் இருக்குது. அப்புறம் ஒரு சின்ன ரேக் மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம கரண்டி, ஸ்பூன் எல்லாமே இதில் போட்டு வச்சுக்கலாம். வாஷ் பண்ணுற எல்லா பிளேட்டையும் நான் எடுத்து இதில் அடுக்கி வச்சுருக்கேன். மேலே இருக்க ரேக்கில் வந்து நம்ம சின்ன பாத்திரம், டம்ளர், கிளாஸ் ஐட்டம் ஏதாவது இருந்தால் நம்ம மேலே இங்கே வச்சுக்கலாம். இப்போ வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து சைடில் இருக்கு ஒன்று. இதில் வந்து நம்ம பாட் போட போகிறோம். இந்த பாட் வந்து டிஷ்வாஷர் பாட்னு விற்கிது கடையில். இந்த பாட்டை எடுத்து ஒன்று போட்டுடுறோம். இதுலேயே ரின் சைடு வந்து கலந்துருக்கு. ரின் சைடு வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து ரின் சைடு தனியாக இங்கே ஊற்றணும். இதில் வந்து ரின் சைடு தனியாக ஊற்றணும். இல்லைன்னா இதில் ஏற்கனவே ரின் சைடு இருக்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணல. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுதா? இதில் ஆப்ஷன் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. சைக்கிள் செலக்ட் பண்ணிக்கணும். 1 hour, நார்மல், ஹெவி இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கணும். நான் எப்போதும் 1 hour தான் செலக்ட் பண்ணிப்பேன். ஸோ 1 hour செலக்ட் பண்ணியாச்சு. வாஷ் டெம்பரேச்சர் வந்து நீங்கள் 1 hourல வச்சிங்கன்னா அது காட்டாது. நார்மல் இது மாதிரி வச்சிங்கன்னா அது வந்து காமிக்கும். இதில் வச்சுக்கணும். ஸ்டீம்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ நம்ம நார்மல் 1 hour வைக்கிறதுனால அது உங்களுக்கு காட்டாது. ஸோ இப்போ 1 hour வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சவுண்ட் வரும், அது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு இது முடிஞ்சோன்னா எப்படி விளக்கி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. 1 hour ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீனில் வந்து லைட் எரியுது. ஸோ இது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லா பாத்திரமும் வாஷ் ஆகி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா? கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும்.